வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக வேகனது பாருங்க. நேற்று ஷாப் வீடியோ போட்டேன். அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு 1 மணிக்கு வந்தார். நைட்டு வந்து பேசி இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு வந்தார். வந்து பேசி சென்னையில் வந்துடுறார் சார். வந்தார். நாங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். வந்து டக்குன்னு பார்த்து இப்போ டைம் பாருங்கள். பேசி முடிச்சிட்டாரு. எடுத்துன்னு போகிறாரு இருப்புங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நைட்டு வந்தால் 1 மணிக்கு வந்தார். பாருங்கள், காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் டெலிவரி போது பாருங்க. நல்லா இருக்கணும். சென்னை பக்கத்தில் ஒரு ஐயா தாம்பரம் வந்துட்டாரு பாருங்க. ஐயா எங்கேருந்து வந்தால் எதுக்கு வந்தால் சொல்ல பாருங்க. சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். நைட்டு 1 மணிக்கு இங்கே வந்தேன். சரி, எப்படியா இருந்தாலும் தூங்கலாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சரணன்ட்ட வந்து கார் வாங்கிடணுன்ட்டு வந்தேன். அதே மாதிரியே வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. எல்லாமே நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து சரி, கடைசி வரைக்கும் அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துறேன்ட்டாங்க. ஸோ நமக்கு அதில் எந்த வேலையுமே இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா எல்லாருமே வந்து கார் இங்கே வாங்கலாம். ஸோ ரொம்ப நல்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே கார் வாங்கினேன். சரவணன்ட்ட கார் வாங்கினது. நமக்கு மணி அண்ணனும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வரலாம். எனக்கு சந்தோஷம். நல்ல வேலையில தான் எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாம் கண்டிப்பாக வரலாம். எல்லோரும் வாங்க. எல்லாருக்கும் கார் இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிற வேலையில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் நல்லா. ஸோ அதனால் நல்லா சீப்பாகவே எடுத்து கொடுத்தாங்க. நல்ல கார். எனக்கும் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், எங்களுக்கு வந்து நம்ம தூக்கத்தை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைம் கூட்டாலும் நாங்கள் வந்துடுவோம். கண்டிப்பாக எங்களுக்கு கஷ்டமாக தான் சார் முக்கியம். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 600-100 கிலோமீட்டர் வராரு இவர். 100 கிலோமீட்டர் நம்ம வரதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நான் வரது தப்பே கிடையாதுங்க. எப்பவுமே நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முதல்ல முக்கியம். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். மெயின் அவங்க தெய்வம். கஸ்டமர் தான் நம்ம தெய்வம். அவங்களால 1000-2000 நம்ம சம்பாதிக்கணும்னாக்கா அவங்களுக்கு முதல்ல மரியாதை மெயினாக. அந்த மரியாதை பாருங்கள். நைட்டு 1-10 எத்தனை மணி ஆளாக சரிங்க. ஆனால் தயவுசெய்து வர சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணுறேங்க. உங்களுக்கு முன்னே நான் வந்து இங்கே நிற்கிறேன் கடைக்கு. சார் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார். இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்சூரன்ஸ் போட இது பண்ணியாச்சு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் தான் இருக்குது. எஃப்சி இருக்குது. ஆனால் இது நீ பண்ணால் 10,000-15,000 செலவாகும். ஒரே 1,500 ரூபா கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணால் இப்போ அந்த 29 வரைக்கும் அது பேப்பர் கரண்ட் வந்துடும். சரி, ரைட்டு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, சென்னை தாம்பரம் போது பாருங்கள். கரெக்டாக வெடிகாலம் மணி பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி. 1 மணி வந்தார். ரைட்டு வாங்க. சூப்பராக பேச வண்டி. லக்கு ஒன்று சார். அவர் எத்த ஒன்று 1,000 ரூபாய் கேட்டார். அப்புறம் 1,000 பண்ணி கொடு சார்ன்னாரு. பேசி பின்னத்து கொடுத்த பாருங்க. 11 மாடல் யார் தருவோம் சார். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அருமையான வேகனர் பாருங்க. அட்டகாசமாக வேகனர் பாருங்க. காலையில் ஒரு வண்டி 1 மணிக்கு ஒரு வண்டி கொடுத்தேன். இந்த வண்டி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வரீங்களா? என்னன்னா ஆசாரிபாளையம்மா, நாகர்கோவில். அங்கே ஒரு ஊருக்குதா? அங்கே வந்து என் வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறாரு. 650 நீங்கள் லாஸ்ட் எவ்வளோ பட்ஜெட்டாக நினைக்கிறீங்க? எவ்வளோ ஐக்கியா? 1 ரூபாயா? 90 ரூபாயா? 85 75 வெறும் 67 ரூபாய் இந்த வண்டி கொடுத்துட்டு பாருங்க. அலாவில் போட்ட வண்டி, அருமையான வண்டி. வெறும் 67 ரூபாய் கொடுத்துட்டு பாருங்க. சரியா சூப்பராக வண்டி. நாகர்கோவில் போகும்போது வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. நல்லா இருக்கணும். அண்ணன் வந்து ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறாரு பாருங்க. அங்கே இல்லாத வண்டி சரவணன் எடுத்து வர அண்ணன் எங்கேருந்து வர சொல்கிறாரு பாருங்க. சொல்லுங்கள், எங்கே வர சொல்லுங்கள். வணக்கண்ணே, நான் வந்து நாகர்கோவிலேருந்து வரேன். ஆசாரிப்பழம் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வண்டி வாங்கணுன்னு, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்தேன் காலையில். சரி, ஆண்டவர் கிருபையினால் கிடச்சி எனக்கு அந்த வண்டி எனக்காண்டி கிடச்சிருக்கு. அண்ணனை பற்றி என்ன சொல்லணும்னு சொன்னால், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் உண்டு பைபிளில். அதுபடி அண்ணன் வந்து ஏழைகளுக்கு நிறைய இறங்குறாவ. அது வந்து நம்ம படைச்ச ஆண்டவருக்கே கடன் கொடுத்த மாதிரி. அது கொடுக்க திரும்ப 1000 மடங்காக திரும்பி ஆண்டவர் கொடுப்பார். சரியா? சந்தோஷம். அதாவது ஒரு வாசகம் சொல்லாத திருவாசகம் மாதிரி அருமையாக சொல்லிட்டாரு. அருமையான வாசகம் இதுலேயே. அடுத்து பாருங்கன்னா, நம்ம அண்ணன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து திருப்பரங்குன்றம். அங்கே இருக்கீங்களா நீங்கள்? அங்கேருந்து வந்தார் அண்ணன். வந்தார். ஒரு வண்டி செட் ஆகலை. ஆனால் வண்டி நல்லா நான் சொல்லிட்டேன். அடுத்த முறை வாங்கினா சொல்லி வச்சுக்கிறேன். ஆனால் நான் வண்டி வாங்காமல் போல சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பாருங்கள் திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்து பாருங்கள் முருகரே நேராக வந்த மாதிரி அருமையாக பாருங்க. அண்ணன் வந்து முருகர் குங்கம் விபூதியெல்லாம் கொடுத்துட்டா பாருங்க. என் கடைக்கு முருகரே வந்த மாதிரி அழகாக வந்துட்டார் பாருங்க. நல்லா இருக்கணும் மனசு.
இதெல்லாம் நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக காசு பணம் கொடுத்தா கூட இதெல்லாம் வருது. அன்பால் வர பாசத்தினால வருது. நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கே தான் சொல்லுங்கள், எங்கே வர சொல்லுங்கள். நான் மதுரையிலேருந்து வரேண்ணா. நானும் ஒரு வண்டி பார்க்கலாம் தான் வந்தேன். அவட்ட நமக்கு வண்டி அண்ணனுக்கு இப்போ செட் ஆகலை. அண்ணன் இல்லைண்ணா இன்னும் நல்ல வண்டி எடுத்துறேன், நீ போயிட்டு இன்னொரு நாள் வாண்ணா, கண்டிப்பாக வாண்ணா, நல்ல வண்டி எடுத்தாரேன்னாரு. அண்ணன் ரொம்ப பிஸி. ஆமாம், கையில் பிடிக்கிறது கஷ்டம். நம்ம நினச்சி வர்றது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு வண்டி எதிர்பார்த்து வர்றோம், அதுக்குள்ளே இங்கே வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆமாம், ஏன்னா அம்மா வந்தோம்னா இருக்கிற வண்டி நல்ல வண்டி தான், எல்லாமே நல்ல வண்டியாக வச்சுருக்காரு. எந்த வண்டினாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வண்டி செட் ஆகலை. நான் அடுத்து வரும்போது அண்ணன்ட்ட கண்டிப்பாக எடுத்துருவேன். அண்ணன்ட்ட தான் வண்டி எடுக்கணும், வேறு எங்கேயும் வண்டி எடுக்கிற ஐடியா கிடையாது சுத்தமாக. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் பாருங்க. சொல்ல ரொம்ப சந்தோஷமாக பாருங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன், எல்லாம் கேட்டு பயன்படுங்க. நிஜமாக நன்றி, வணக்கம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி அண்ட சாசனங்கள் படைத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் நின்று உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகனை ஆசீர்வதிங்க அப்பா, மேலும் மேலும் வளர கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை படிப்பில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்க, அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. 1 30 60 100 பெருக பண்ணுங்க, 1000 மடங்கு பெருக பண்ணுங்க. இந்த தொழிலை இன்னும் அப்போ 1000 மடங்காக பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, அதாவது எம்மதமும் சம்மதன்ற மாரி எல்லாம் ஒரே மதமாக எல்லாம் ஒற்றுமையாக வாழணும்னு ஆசை. நம்ம யாருக்கும் இது பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் ஒரே மதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் வண்டி உண்டு, கம்மி ரேட் தருவோங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக மாறுது 800 போட்ட பாருங்க. காலையில் அன்றைக்கி வந்து 55 ரூபா போட்டேன், 60 ரூபா போட்டிருந்தேன். இன்றைக்கி 49 ரூபா போட்டேன். அண்ணன் எத்தனை என்ன பண்ண 30 ரூபாய்க்கு ஆகுமான்னாரு. அப்புறம் 32 ரூபாய்னா பண்ணி கொடுனாரு. அப்புறம் 35 ரூபா பண்ணிவிட்டாரு. முன்ன பெண்ணா பேசி எடுத்து கொடுத்து பாருங்க. அட்டகாசம் வண்டி, பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்கு பாருங்க. இந்த ரேட்டில் யாருமே தர மாட்டாங்க. ஒரு ஆசை, ஒன்றும் பணக்காரர் கிடையாது. ஒரு சிம்பிளாக டைலர் மிஷின் வச்சு துணி தைச்சிங்கிறவர். அவங்க பையனுக்கு போகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு அண்ணன் திருப்பூர் சொந்த ஊர், அங்கேருந்து வந்து திருப்பூர் தானே. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க சொல்லுங்கள், எங்கேருந்து வர சொல்லுங்கள். திருப்பூர்லேருந்து வரேண்ணா. ரொம்ப நாள் அண்ணன் வீடியோ பார்த்துருந்தேன், வண்டி வாங்கினேன்னு வாங்கினேன். அண்ணன் தான் வாங்கின ஒரு ஆசையாக இருந்தேன், வாங்கிட்டேன். வண்டி நல்லா இருக்குது. இன்னும் வண்டி கூட ஓட்ட தெரியாது. வண்டி கூட ஓட்ட தெரியாது, அதான் பழகணும். லைசன்ஸ் ஏமா சேர்த்து நீங்கள்? லைசன்ஸ் எடுத்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம். இப்போ ஓட்டி கற்று மாறிங்க. ஆமாம் ஆமாம். ரைட். இன்னும் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த ரேட்டு விற்றுட்டு போயிடலாம். நீங்கள் அழகாக நல்ல வண்டி, சைக்கிள் வைக்கிற ரேட்டு கூட கிடையாது. எல்லாரும் ஒரு ஆசை எடுத்துன்னு போங்க. சரி, எல்லாரும் வரலாம், அது மட்டும் சொல்லுங்கள். எல்லோரும் வரலாம், வந்து வாங்கலாம். நல்லா இருக்குது, பரவாயில்ல, வாங்க. நான் கம்மியாக தான் பேசி பண்ணி தராரு. நல்லா ஓட்டுறீங்க, நல்ல வண்டி. எப்படி இது வண்டி ஓட்டு பார்த்துங்க? நல்லா இருக்கு, நல்லா இதா. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் வாங்கிக்கிறேன் பாருங்க. டிரைவர் போட்டு அனுப்புகிறேன். லைட்டாவா டிரைவர் ஒன்று சொல்லுங்கள். டிரைவர் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் தான் ஷாப் வீடியோ போட்டு வேறு வண்டிக்கு வந்தார். ஆனால் இந்த வண்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கரூரில் வந்துக்கிற பாருங்க. இவர் நேற்றே வந்தார், வந்து பார்த்துட்டு ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணார். அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பணம் பாவம் கம்மியாக இருக்குது அவர் காசில். அந்த வண்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஊற்றும் பாருங்கள். நல்லா இருக்கணும், மேலே வரணும். கரூர் பக்கத்தில் ஊருண்ணா? கரூர் கோயம்பள்ளிலாம். கோயம்பள்ளியா? அங்கே கரூர் பக்கத்தில் கோயம்பள்ளின்னு சொல்லிட்டு ஊர், அங்கேருந்து வந்திருக்காரு. பார்த்து பேசி அருமையான வண்டி. எங்கேருந்து வந்தார் நான் சொல்கிறது இவர் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெகுலராக அண்ணன் சரவணனை யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேற்று ஒரு டைம் வந்து காரை பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு டைம் அண்ணன்ட்ட வந்து பார்த்தோன்னே எனக்கு காரை பற்றி எதுவுமே தெரியாது, A to Z. சரவணனை நம்பி வந்தோடனே எனக்கு கார் பார்த்து எல்லாமே அவரே டோட்டலாக நம்ம குடும்பத்துக்கு எப்படி எல்லோரும் பார்ப்பாங்களோ அதே மாதிரி சரவணனை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. பல நாள் கனவு நிறைவேறிச்சு, அது சரவணனால். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சரவணன். எல்லாம் வரலாமாம்மா? எல்லா ஊர்லேருந்து எல்லாருமே வரலாம், தாராளமாக வந்து காரை எல்லோரும் வாங்கிட்டு போகலாம். காரணம் மெயினா இந்த எடுக்கிறதுக்கு காரணம் என்னோடய அம்மா. ஏன்னா அம்மாவுக்காக தான் எல்லாமே காரு வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கோ அதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ நான் கார் எடுக்கிறது ரைட்டுமா, பத்திரமா. நான் சந்தோஷம் சார், நம்ம சந்தோஷம்.